தோசைக்கு அரிசி ஊற வைக்க போகிறோம். அது ரேஷன் அரிசி தான் இன்றைக்கி நான் வந்து ஊற வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அடுத்து இந்த அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி. வேறு எந்த அரிசியுமே இது கூட நான் சேர்த்துக்கல, வெறும் ரேஷன் அரிசியும் உளுந்து மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இதை கழுவிடலாம். கழுவிட்டு இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இப்படி இந்த பக்கம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து அரைக்கலாம். அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் கூட இன்றைக்கி அரைக்கல, மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி வந்து ரொம்ப சூடாச்சுன்னா அந்த சூடாக விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா தோசை ஊற்றுறதுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா வராது. அது மிக்ஸி வந்து எந்த மிக்ஸியாக இருந்தாலுமே நல்லா சூடாகும். அரைக்க கொஞ்சம் நேரம் ஆச்சுனாலே சூடாக ஆரம்பிச்சிடும். அந்த சூடாக விடாமல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஐஸ் க்யூப் எதுனா போட்டு அந்த சூடு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சூடு ஆயிடுச்சுன்னா தோசை வந்து ஊற்றுறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா வராது. ஒரு மாதிரி சுருண்டு பொசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி வராமல் பார்த்து அரைச்சிக்கோங்க. மாவு வந்து நான் அரைச்சிட்டேன் பாருங்கள், நல்லா கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். இது நல்லா இட்லிக்கும் கூட ரொம்ப நல்லா தான் வரும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு பார்க்குறப்பவே தெரியும் நம்ம இது இட்லி ஊற்றினா வருமா இல்லை வராதா அப்படின்னு. அப்படியே பார்த்தாலே நல்லா பொங்கி அருமையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். காலையில் எடுத்து பார்க்கலாம். மாவு வந்து சூப்பராக புளிச்சு வந்துருந்தது. இப்போ வந்து மாவு நல்லா கலந்து வச்சுட்டு அடுத்து உப்பு தேவை இருக்குதா என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நைட்டே உப்பு போட்டு தான் கரைச்சோம். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். பத்தலைனா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே வச்சிடலாம். மாவு அதே போல் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு 2 துண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, நல்லா காரத்துக்கு மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்து வரமிளகாய் ஒரு 5 போல் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜ் ஒரு வாரத்துலேயே எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. தேங்காய் எடுத்துட்டு பார்த்துக்கோங்க. தேங்காய் தொட்டி எங்கே வைக்க சொன்னால் வெறும் ஓடை மட்டும் தூக்கி உள்ளே வச்சுருக்குறாங்க. இவங்களே நான் என்னன்றதுங்க பாருங்க. இது எதுக்கு உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது எதுக்கு? இந்த தேங்காய் தூக்கி உள்ளே போட்டு வைக்க சொன்ன கொடுமைக்கு இதையும் சேர்த்து எடுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன சொல்கிறது இவங்களை? சரி, இதை வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம சட்னியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணலாம். இது வந்து பக்கோடா செஞ்சதுக்கு அன்னைக்கு நான் தான் எடுத்து இதுக்குள்ளே வச்சேன். சரி, எல்லாமே அலங்கோலமாக இருக்குது. இதை ஒரு அப்படியே கொஞ்சம் நீட் பண்ணி விட்டுறலாம். தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் தொடச்சிட்டு துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறமா எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு காய்கறிகள்லாம் இருந்தால் கொஞ்சம் மல்லித்தலை தெரியுது, கருவேப்பிலை இதுதான் இருக்குது. மல்லித்தலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மட்டும்தான் இருக்குது. காய் எதுவுமே இல்லை. எல்லாம் வாங்கணும். இப்படி இருக்குது. எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கூட இதெல்லாம் அப்படியே நீட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல காய்கறியை வாங்கிட்டு வந்துட்டு இதை நீட் பண்ணுவோம். இப்போ போய் மாமாவை அனுப்பிச்சிட்டு வாங்கிட்டு வர சொல்லிக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தான் இருக்குது. பூண்டு இல்லை. பூண்டு வந்து 2 பல் தான் கிடக்கு. உள்ளே 3 பூண்டு பல் வந்து உரிச்சு போட்டிருக்கேன். நான் அஸ்பக் வந்து முந்தின நாள் வந்து பூண்டு வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள். இவ்வளோ சைஸு ஒவ்வொரு பூண்டுமே. இதை விட பெருசாக இருந்துச்சு. அவ்வளோ பெருசு. இது பார்த்திங்கன்னா அந்த பூண்டுலேயே இது சின்ன பூண்டு. இதுதான் நான் அஸ்பக் வாங்கிட்டு வந்ததுலேயே இதுதான் குட்டி. அந்தளவுக்கு ரொம்ப பெருசு. இருங்க, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட இருக்குது. அதை எடுத்து காட்டிடுறேன். எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இது இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு. சரி, இருக்கட்டும். இது அவ்வளோதான். அப்புறம் உருளைக்கிழங்கு பாருங்கள், நம்ம செடியில் வந்து நட்டு வைக்கலாம். முளைச்சி போச்சு. சரி, நம்ம தொட்டியில் போய் நட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக இது இப்படி ஓரமாக வச்சுருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணாமல் இது இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும் அப்படின்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் போய் காய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம முதல்ல சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் மதியத்துக்கு சமைக்கணும். இத்தனை வேலை இருக்குது இன்றைக்கி. இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். எதுவுமே சேர்க்கல, இது மட்டும்தான். பொட்டுக்கடலை சேர்க்கணும். இந்த கை என்னன்னு தெரியல, ஒரு வாரமாகவே 1 வாரம் 5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் இந்த கை வலி வந்து சரியாகல. இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு இப்படி பொட்டுக்கடலை. நம்ம இந்த மாதிரி சட்னியெல்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் தேங்காயும் ஒரு சரி அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த சைஸ் அந்த அளவுக்கு நம்ம பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா சட்னி வந்து நல்லாயிருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய கலக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாகவே வச்சுக்கலாம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி தான் எக்ஸ்ட்ராவே சேர்க்குறேன். 4 பேருக்கு சட்னி வேணும் இல்லையா? அதனால் சரி தண்ணியாக கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தண்ணியாக செய்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. எதுவுமே செய்யலை காலையில். இது மட்டும்தான் இன்றைக்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு. வேறு எதுவும் இல்லை. கார சட்னி எதுவுமே கிடையாது. இந்த ஒத்த சட்னியை வச்சு தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அடுத்து இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு
கொஞ்சம் இந்த மாதிரி பொட்டுக்கடலை சட்னி அதிகமாக போட்டு செய்கிற சட்னிக்கெலாம் கொஞ்சம் வெங்காயம் தாளிச்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி அப்படியே கிளறி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஊற்றிடலாம். ஓகேங்களா? சூப்பர். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி வெங்காயம் தாளித்து விட்டுறப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான், ரெடி. இப்போ தோசை ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்றலாம். சூப்பர். தோசை ரெடி. மற்ற தோசை அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு செஞ்சு காட்டுறதுக்கு மட்டும் ஒரு தோசை ஊற்றியாச்சு, அப்புறமா ஊற்றிக்கலாம். இது போல் சட்னி நல்லா அப்படியே இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம முதல்ல சாப்பிடுவோம், மற்ற வேலையை அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சுல மீன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டலான்னு தான். ஏன்னா மீன் தொட்டி போடுறப்ப உங்கள்கிட்ட காட்டினது, அதுக்கப்புறமா நான் காட்டல. சரி பாருங்கள், நம்ம மீன் தொட்டி இதில் எல்லா மீனுமே இருக்குது. மீனில் மட்டும் ஒரே ஒரு மீன் வந்து செத்து போச்சு. அதுக்கப்புறம் மற்ற மீன் எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. நாங்கள் இப்போ புதுசாக என்னென்னா, மாமா வந்து இன்னும் இந்த ரோஸ் கலரு க்ரீன் கலர்லாம் இருக்குது பார்த்திங்களா, நாங்கள் வேறு தொட்டியில் போட வாங்கிட்டு வந்தோம். அதில் சரி இதில் போட்டு விடுவோம், நல்லா இருக்குமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டோம். இதில் வந்து செட் ஆயிடுச்சு. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மீனை விட இந்த மீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்குல்ல. கலர் மீன் பச்சை, மஞ்சள், ரோஸ், ஆரஞ்சு இப்படின்னு சொல்லி கலராக இருக்குது, நல்லாயிருக்கு. இங்கே ஒரு செடி வச்சுருந்தோம் இல்லையா, செடி வளருது தெரியுதா? அதான் அந்த செடி வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, இப்போ கொஞ்ச நாள் வந்து அதை கவனிக்கலை. நான் அதை ஒரு பெருசாக கொஞ்சம் ஹைட்டாக தானே நம்ம ஒரு செடி வச்சுருந்தோம், இதில் வளருமா இல்லையான்னு சொல்லி விட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த செடி வந்து அழுகி போயிடுச்சு. சரி போயிடுச்சு போல் அப்படின்னு பார்த்தேன். இந்த இப்போ ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அது நல்லா அந்த செடி வந்து புதுசாக வளர்ந்து வந்திருக்கு. அழகு, பரவாயில்ல. அப்போ நான் இதில் வந்து நம்ம வந்து இந்த செடி வளர்கிற மாதிரி மண்ணுங்கள்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. பரவாயில்ல. நம்ம மீனுங்க வந்து எதுவும் இல்லை, ஒரே ஒரு மீன் மட்டும் நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு மீன் மட்டும் பாவம் செத்து போச்சு. மற்ற மீன்கள்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபுட்டு வந்து நாங்கள் இதுதான் மீனுக்கு கொடுக்குறோம். இது வந்து சின்ன மீன் அப்படிங்கிறதுனால தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். டெய்லியெலாம் ஃபுட்டு போடுறதில்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போடுறோம். அவ்வளோதான், லைட்டாக போட்டால் போதும் நாங்கள். ஏன்னா இதெல்லாம் குட்டி மீன் தானே, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் நாங்கள். அதனால் பரவாயில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அந்த செடி வந்து மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா வளராதுன்னு சொன்னாங்க, ஆனால் அது நம்ம தொட்டியில் வளருது. பரவாயில்ல. அமேசான் காட்டிலேருந்து முடிக்கிட்டு வந்த செடி, அமேசான் செடி அதுக்கு பேர் அப்படின்னு சொன்னாங்க. அமேசான் அதுக்கு பேர். அப்போ தான் நாங்கள் கேட்டோம், ஒருவேளை அமேசான் காட்டிலேருந்து பிடிக்கிட்டு வந்துருப்பாங்க போல், அதனால தான் தண்ணிக்குள்ளே வளருது அப்படின்னு. சரி அவ்வளோதான், மீன் தொட்டியை காட்டிட்டேன் உங்களுக்கு. வந்து இது வச்சப்போ காட்டினது. சரி இப்போது கொஞ்சம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு